இல்லை அரசரே, நிலம், பொன், பொருள் எதற்கும் அவன் அடிமையாக மாட்டான். நான் கணித்தது கணித்ததுதான். அவனை உங்களால் மாற்ற முடியாது. சுத்தோதனார் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார். எப்போது ஒருவன் துறவியாக மாற விரும்புவான்? வாழ்க்கை சலிப்படையும் போது, இன்பம் சலிக்கும் போது, உறவுகள் கைவிடும்போது, யாரும் எனக்கு வேண்டாம் என்னும் மனநிலை வரும்போது, துன்பம் விரட்டும் போது, அல்லது உயர்ந்த ஆன்மீக தேடல் எழும்போது. இதில் எது ஒன்றை பற்றியும் சித்தார்த்தர் சிந்திக்கக்கூடாது. சலிக்காத இன்பத்தை அவனுக்கு வழங்கி கொண்டிருக்க வேண்டும். போதும் என்று எந்த கணத்திலும் நினைத்துவிடக்கூடாது. பாசத்தால் அவனை குளிப்பாட்ட வேண்டும், ஒட்டி உறவாட வேண்டும். மிக முக்கியமான சங்கதியை மறந்துவிட்டேன். துன்பம் என்றால் என்ன என்று சித்தார்த்தர் உணராமல் இருக்க வேண்டும். நோய் நொடிகள் பற்றி அவன் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஏழ்மை என்ன என்று அவனுக்கு தெரியக்கூடாது. வலியை உணரக்கூடாது. அழுகை, ஒப்பாரி, மரணம் எதுவும் அவனுக்கு பரிச்சயமாகக்கூடாது. சற்று சிரமமான காரியம்தான். ஆனால் முடியாதது என்று எதுவும் இல்லை. அரண்மனைகள் தவிர வேறெங்கும் சித்தார்த்தர் நகரக்கூடாது. வெளிக்காற்றை சுவாசிக்கக்கூடாது. தோட்டத்தில் மட்டும் உலா வர வேண்டும். அங்கே தெரியும் இயற்கையை ரசிக்கட்டும் போதும். வெளிமனிதர்கள் யாரையும் சித்தார்த்தர் சந்திக்க வேண்டியதில்லை. அதற்கான அவசியமும் அவனுக்கு கிடையாது. எதற்கு வெளியில் போக வேண்டும்? அப்படி என்னதான் இருக்கிறது இந்த உலகத்தில்? வெளியில் உள்ள அத்தனை பேரும் அரண்மனையை பார்த்து பார்த்து வியக்கிறார்கள். இது ராஜ வாழ்க்கை. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று சுத்தோதனார் யோசித்தார். இது போதாது என்று நினைத்தார் சித்தார்த்தர். 29 வயதாகிவிட்டது. அரண்மனையே உலகம் என்று இன்னும் எத்தனை காலத்துக்கு வாழ்வது? இந்த அரண்மனைக்கு கதவுகளுக்கு பின்னால் என்ன இருக்கும்? உலகத்தை நான் அறிய வேண்டாமா என்று சித்தார்த்தரின் உள்மனது கேட்டது. சிறிது உலாத்திவிட்டு வருகிறேன் என்று சொன்னால் கூட அனுமதிக்க மாட்டேங்கிறார் அப்பா. வாஸ்தவம்தான். அதற்காக இப்படியா பூட்டி வைப்பது? சங்கிலி என்றாலும் தங்கத்தில் இருந்தால் என்ன செய்ய முடியும்? பொன்னை உருக்கி செய்தாலும் கூண்டுதான். இதுபோல் இன்னமும் 1000 அரண்மனைகளை அப்பாவால் கட்டி கொடுக்க முடியும். ஆனால் சுதந்திரம்? நிம்மதியாக தேரை எடுத்துக்கொண்டு நகரை சுற்றி வர முடிகிறதா? குதிரையேற்றம் பழகி என்ன பயன்? போதும். இத்தனை காலம் அரண்மனைகளுக்குள்ளே செலவழித்தது போதும். தேரோட்டியை அழைத்தார் சித்தார்த்தர். வண்டி தயாரா? அந்த தேரோட்டி மலங்க விழித்தார். சித்தார்த்தர் அவரை நெருங்கினார். கிளம்புங்கள்.